இந்த காகிதாக்கள்லாம் மனசில் வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. தர் என்ற வார்த்தையை சிபத்துக்கு பின்னால் அதிகப்படுத்துவதனால் தப்சீல் பருத்தியே அதிகப்படியான மிக என்ற அர்த்தம் உண்டாகின்றது. और लफ्ज़ तरी बढ़ना से बढ़ाने से मुबालगा बनती है. तरी என்ற லஃப்ஸை அதிகப்படுத்துவதனால் முபாலகா உண்டாகின்றது. சிஃபத் அச்சா நல்லது, பஹ்தர் बहुत अच्छा மிக நல்லது, பஹ்தரி सबसे अच्छा எல்லாத்தையும் விட நல்லது, தலஹ் கசப்பானது, கடுவா தலஹ் கடுவா கசப்பானது, தலஹ்தர் बहुत கடுவா அதிகம் கசப்பானது, தலஹ்தரி सबसे கடுவா எல்லாத்தையும் விட மிக கசப்பானது, சபுக் லேசானது. அது உருதுல ஹல்கான்னு சொல்றது. ஹல்கா ஏய் நாமு காவடி சரக்கா ஹல்கா ரொம்ப ஹல்கா. பெருங்க சுபுக்குன்னா ஹல்கா, சபுக் ஹல்கா லேசானது, சபுக்தர் बहुत हल्का மிக லேசானது, சபுக்தரி सबसे हल्का எல்லாத்தையும் விட மிக லேசானது, நரம் மிருதுவானது. நரம் ரெண்டுக்கும் நரம் தான் உறுதி. ஜி இங்கிட்டு வாங்க, இடையில ஒரு கொஞ்சம் இடம் கொடுங்க. அந்த இடம் இல்லை நரம் மிருதுவானது, நரம் தர் बहुत நரம் மிக மிருதுவானது, நரம் தரி सबसे நரம் எல்லாத்தையும் விட மிக மிருதுவானது, புலந்து உயரமானது, புலந்து தர் ஊஞ்சா உயரமானது, புலந்து தர் बहुत ஊஞ்சா மிக உயரமானது, புலந்து தரி सबसे ஊஞ்சா எல்லாத்தையும் விட மிக உயரமானது, கரம் சூடானது, கரம் தர் बहुत கரம் மிக சூடானது, கரம் தரி எல்லாத்தையும் விட அதிகம் சூடானது. நீங்கள் சொல்லுங்க. அபூபக்கர் முஸா முதற்கர் முஅன்னஸ் ஆண்பால் பெண்பால் பற்றி பேசவிருப்பார். பிதர் பாப் தந்தை, பிராதர் பாய் சகோதரன், கிசர் பேட்டா மகன், குலாம் அடிமை, மாதர் மா அம்மா தாய், காஹர் பகன் சகோதரி, துக்தர் பேட்டி மகள், கனீஸ் பாந்தி அடிமை பெண், ஷேரனர் பாக். ஒரு சட்டம் என்னென்று வரப்போகுது. மௌசூபு சிபத்து. இந்த மௌசூபு சிபத்துக்கும் முதாஃபிலேக்கும் ஒரே சட்டம் பாரிசி. அந்த மௌசூபத்தை சியாது குச்சி சிபத்து குச்சி கைஃபியத்திற்கு அதுதான் சிபத்தாக வர்றதுக்கு லாயக்கு. ஒரு மௌசூபு சிபத்தோடு சேர்ந்துச்சுன்னு சொன்னால் இந்த மௌசூபினுடைய கடைசி எழுத்தை கசிர் செய்யணும், வாசிக்கணும், அல்லது அம்சா செய்யணும், அல்லது ஏ அதிகமாக்கணும். 3 சட்டம். ஏன்னா நீட்ட ஏ மஜூல் மாதிரி. மௌசூபினுடைய கடைசி எழுத்துக்கு கசிர் செய்யணும், மௌசூடைய கடைசி எழுத்துக்கு அம்சா செய்யணும், மௌசூடைய கடைசி எழுத்துக்கு ஏ அதிகமாக்கணும். அது எதில் ஏ அதிகமாக்கிறது, எதில் கசிர் செய்கிறது, எதில் ஹம்சா வைக்கிறதுங்கிற சட்டத்தை சொல்லுவார், சொல்ல போகிறோம். அதே மாதிரி தான் இதே சட்டத்தை அந்த சிவத்தை வர்றதை முந்தி வந்துச்சு, மௌசூ பிந்தி வச்சுன்னா சட்டம் இல்லை. சிவத்தினுடைய கடைசி எழுத்துக்கு சுக்குன்ட்டே செய்யணும். மௌசூவு முந்தையே சிவத்து பிந்தி வந்தாத்தான் கடைசி எழுத்துக்கு கசரு, கடைசி எழுத்துக்கு மேலே ஒரு அம்சா, கடைசி எழுத்துக்கு பின்னால் ஒரு ஏ, 3 செய்யணும். முறையோடு வந்தால் முறைதவரி மௌசூவு பிந்தி சிவத்து முந்திடுச்சு சொல்ல அப்படியே வாசிக்கணும், சுக்குன் போட்டே வாசிக்கணும். இப்போ
லிபாஸில் சபைது வந்து லிபாஸே சபைது லிபாஸே லிபாசி சபைன்னு இந்த அரபி மாதிரி கசரா மகளா செய்யக்கூடாது. லிபாஸே சீனு கசரா திரும்பணும், இமாலா வாசிக்கணும். லிபாஸே சபைது லிபாஸே சியா லிபாஸே சருது வாசிக்கணும். அந்த லிபாஸ் பிந்தியும் சியாவு முந்தி வந்துச்சு. சியாவு லிபாஸ் ஜர்து லிபாஸ் சுகுண்டா அசிக்கிற மாதிரி. இதே சட்டத்தை முதாவுக்கு வச்சுக்கணும். முதாவு முதாவிலே முறைப்படிக்கு வந்தால் தான் கடைசி எழுது கசரு ஹம்சா ஏ இன்னைக்கு ஓத போகிறோம். எதுக்காக சொன்னோம்? ஒரு நறு சேரா நறு சேர் இங்கே வருது, சட்டம் புரியுது. அதனால தான் ஒன்று சட்டப்படி ஒன்று சட்டத்துக்கு மாற்றமா. நான் நறு சேர் தான் சொல்லணும், நிறைய சேர் அப்படி சொல்லக்கூடாது. காவ நறு சிவத்துடைய இது காவ மோசூம் தான். அதனால காவே நர் காவுண்டா பசு, நறு சங்கதுனால பயில் காலைவாடு காலமாடு. இந்த நறு முந்திருச்சு நறு காவ் சுகுண்டா சொல்ல தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் போகிற ஐயோ ஓதிட்டோம்ல. இதுக்கெல்லாம் எதுக்கு பண்ணுறா? இக்காயத்தில் தீமாக வரும் போது தினம் கதையாக வரும். கதையாக வர்றபோது இப்படி இபாரத்துகளை தெரிஞ்சுக்கிட்டாதான் வாசிக்கிற முறை தெரியும். இங்கேயே 3 இக்காயத்து வரப்போகுது. சிறுகதை 3 வரும். ஒரு 4-5 நாள் சென்று சொல்லுங்க. ஷேரனர் பாக் ஆண் புலி ஆண் சிறுத்தை ஆண் சிங்கம். நர்ஷேர் பாக் ஆண் புலி ஆண் சிறுத்தை ஆண் சிங்கம். காவனர் பைல் காளை. நர்கா பைல் காளை. ஷேர மாதா பாகன் பெண் புலி பெண் சிங்கம் பெண் சிறுத்தை. மாதா ஷேர் பாகன் பெண் புலி பெண் சிறுத்தை பெண் சிங்கம். காவை மாதா காய் பசு. மாதா கா காய் பசு. நீங்கள் சொல்லுங்க. அவங்க புகாரி சட்டம் நவான் சபக் வரலையா? அப்துல்லா நீங்கள் சொல்லுங்கள். உடனே அடுத்த ஆளை கொண்டு தெரிஞ்சுக்கணும். நவாஸ் சபக்கு முதல்ல வரலையா? அது இன்னைக்கு ஓதிக்கலாம் ஒன்று இருக்கா? தெரியுங்களா? சரி நவாஸ் சபக் சொல்லுங்க. 9வது பாடம் காயிதா சட்டம். दीरू की जमड़ अलिफ नून से हुआ करती है. உயிருள்ள வஸ்துவுக்கு ஜம எடுப்பது அலிஃப் நூனை. உயிருள்ள வஸ்துவுடைய பன்மை அலிஃப் நூன் எடுப்பதனால் உண்டாகிறது. அலிஃப் நூனால் ஏற்படுகிறது. அலிஃப் நூன் சே உவா கருத்தினா உண்டாகிறது. அலிஃப் நூன்னா நூனே கொன்னா மகத நூன் அல்ல. அலிஃப் நூனினால் உண்டாகிறது. और गैर दी रूह की लफ्ज़ हा से हुआ करती है हुआ करती है. உயிரில்லாத வஸ்துவுக்கு பன்மை எடுப்பது ஹா என்ற லப்லினால் உண்டாகிறது. இவ்வளவு நீட்டமாக சொல்ல வேண்டியதில்லை. கைர தி ரூஹ் உயிரில்லாத வஸ்துவின் பன்மை. உயிருள்ள வஸ்துவின் பன்மை அப்படியே தமிழில் சொல்லிடுங்க. உயிரில்லாத வஸ்துவின் பன்மை ஹா என்ற லப்லினால் உண்டாகிறது. ஜெய்சே எப்படி என்றால் திப்புலான். ஜெய்சேனா மிசுலூட் போல. ஜெய்சே திபுலானா திபுலா என்று சொல்வது போல. ஜெய்சே திப்புலான் குல்ஹா என்று சொல்வதை போல. முறைப்படிக்கு வந்திருக்கு கியாசி. திபுலா குல்ஹா பொண்ணு தீர்வுக்கு ஒன்று கையில் தீர் அடுத்த அப்படி. बाल अवकाश उसका खिलाफ भी दुरुस्त है. சில சமயம் இதற்கு மாற்றமாகவும் எடுக்கப்படுகிறது. இதுக்கு மாற்றமும் ஆகுமானதாகும். துருஸ்துனா ஜாயிஸ். துருஸ்துக்கு அர்த்தம் ஜாயிஸ் ஆகுமானதாக இருக்கிறது. மசலன் உதாரணமாக தரஹ்தா அஸ்பஹா என்பதை போல. எப்படி சொல்லணும்? தரஹ்தா எப்படி சொல்லணும்? அஸ்பு
என்று சொல்வதற்கு மாற்றமாக தரக்தா அஸ்மஹா என்று சொல்வதை போல வகைரா இன்னும் வகைரிகின்ற ஒரு உதாரணத்தை சொல்லி இருக்கிறோம். இது மாதிரி நிறைய உதாரணம் வரும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. बाद इसमों के जमा के लिए ये अल्फाज ज़्यादा किए जाते हैं. சில சமயங்களில் பின்வரக்கூடிய எழுத்துக்களையும் சில இஸ்முகளுடைய பன்மை சில இஸ்முகளுடைய பன்மையில் பின்வரக்கூடிய லஃப்லுகளை அதிகப்படுத்தப்படும். பின்னால் வரக்கூடிய இந்த லெஃப்களை சில இஸ்முகளுடைய பன்மை பின்வரும் சொல்களை அதிகமாக்கப்படுகின்றன. ஜம்முக்கு சில இஸ்முகளுடைய பன்மைக்கு பின்வரக்கூடிய லஃப்லுகளை அதிகப்படுத்தப்படுகிறது. அது ஜம்மு இது மஜ்ஹூல் அல்ஃபாது கியே ஜாத்தே. கியே ஜாத்தேங்கிறது மஜ்ஹூலுடையது, அதிகமாக்கப்படுகின்றன. சொல்லு சிலதுக்கு யா, சிலதுக்கு கா, சிலதுக்கு ஜாத், சிலதுக்கு அத். உதாரணமாக தானாயா. அர்த்தம் சொல்லணும். தானாயா அறிவாளிகள். இப்ப தானா ஆன்னு சொல்லணும். தானாயா இது சின்ன பிள்ளைங்க படிச்சு கொடுக்குன்னா சொல்லாது. உண்மையில அது ஆதான். அந்த தானாக்கு பின்னால ஆச்சாரம் போது 2 அடிப்பில் ஒரு அழிவு ஏக மாறிடுச்சு. அழிப்பு ஆண் இருக்கும்ல, மத்தியில் அழிப்பளிச்சலவா ஆள்ல ஒரு அழிவு ஏயா மாதிரி தானாயா. ஆமா, அது வெறும் அழிப்பும் தானே, 2 அழிவு இல்லையே. தானா யா, தானாவிற்கு அவர் 2 அழிவு ஆல அந்த ஒரு அழிவு தான் ஏயா மாதிரி தானாயா. தானாயான்னு சொல்றது இல்லையே, ஒரு அழிவு பாபா யாயா மாறிட்டார். அது சின்ன பிள்ளைகளுக்கு அது சொல்லாமல் தானாயா யாவை அதிகமாகுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. அதே மாதிரி பச்சகா இருக்குது, பச்சகாவும் ஆதான். அந்த ஹே வந்து ஏயா மாறிடுச்சு. இங்கேயும் சொல்லுவார், இங்கேயும் சொல்றாரு இல்லையா சார், இங்கேயும் சொல்றாருங்க ஆதான் ஹே பச்சகா. எங்கப்பா பச்சா இருக்கிறா? அந்த ஹாவுக்கு பேர் ஆயா முகத்தபின்னு பேர். பச்சாவில் இருக்கிற ஹாவுக்கு பேர் எது எழுத்துல வந்து உச்சரிப்பட வரலையோ அது பேர் ஆயா முகத்தபி. மறைஞ்சு போன ஹா பச்சா. எங்கடா மறைஞ்சு போச்சு. பச்சா இந்த ஹாய முகத்தபி இருந்தால் அதில் சேர்ற போது அந்த ஹா வந்து காவா மாறிடும் அப்படின்னு சொல்றார். பச்சகா இதையெல்லாம் லேசாக அவர் வளர்க்குறாரு. பிள்ளைகளுக்கு தெளிவாக ஒன்றுக்கொன்னே வளர்க்குறதுக்காக அப்படி யா யாத்து அப்படின்னு. அப்புறம் அடுத்த அப்படி அத்து உண்மையில் அப்படிதான் ஹைவானா அத்து ஒன்று சாலிஞ்சம்மோ அழிவு வருது முஸ்லீமாத்து மாதிரி. அப்புறம் நாம் ஜாத் அது உண்மைதான், வேற ஒன்றும் இல்லை, ஜாத்தே தான். இது மாறலை. ஜாத்துங்கிறது ஜீமா மாறினது, இது மாறல. அத்தும் அப்படித்தான், இது மாறாமல் வந்தது தான். இந்த யாவும் தான் மாறினது. சரி சொல்லுங்க, சொல்லுதா? தானாயா உலமாக்கள் அறிவாளிகள், பச்சகா சிறுவர்கள் குழந்தைகள் சிறுவர்கள் சொல்லக்கூடாது, குழந்தைகள். நாம்ஜாத் பெயர்கள், ஹயவானாத் விலங்குகள் போன்று எடுக்கப்படும். சரி, நீங்க காயிதா இது சொல்றீங்களா? சொல்லுங்க. சிஃபத்துக்கு பிறகு அடுத்து ஓதியாச்சு. இது வரைக்கும் ஓதிருக்குதா? வாங்கி ஓதலையா? ஓதணுமா? ஓதலையா? சரி சொல்லுதா வேலை. सिफत के बाद सिफत के பிறகு लफ्ज़ तर्क ज़्यादा करने से तर्क என்கிற லஃப்ஸை அதிகப்படுத்துவதினால் तफज़ील बनती है, तफ़लील உண்டாகும். और लफ्ज़ तरीन बढ़ाने से तरीन என்கிற லஃப்ஸை அதிகப்படுத்துவதினால் முபாலகா உண்டாகும். ப अच्छा
சிறந்தது, பஹ்தர் பகுத் அச்சா மிகச் சிறந்தது, பஹ்தரீன் சப்சே அச்சா அனைத்தையும் எல்லாவற்றையும் விட சிறந்தது, தலஹ் கசப்பானது, தலஹ்தர் உறுதி சொல்லுங்க, தலஹ் கடுவா கசப்பானது, தலஹ்தர் பகுத் கடுவா மிக கசப்பானது, தலஹ்தரீன் சப்சே கடுவா எல்லாவற்றையும் விட கசப்பானது, சபு ஹலக் ஹல்கா 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 பெரிய ஹல்கா ஹல்கா இலகுவானது, சபக்தர் சபுக்தர் சபுக்தர் சீனுக்கு பத்தகு பேய்க்கு லம்மா சபுக்தர் பகுத் ஹல்கா மிக இலகுவானது, சபுக்தரி சப்சே ஹல்கா மிக மிக அதிகம் இலகுவானது, சப்சே எல்லாத்தையும் விட சப்சே ஹலக் எல்லாவற்றையும் விட இலகுவானது, நரம் நரம் மிருதுவானது, நரம்தர் நரம்தர் மிக இலகுவானது, பகுத் நரம் பகுத் நரம் அரபி பாரிசிக்கும் உருதுக்கும் ஒன்னே தான், பகுத் நரம் மிக இலகுவானது, நரம் தரீன் சப்சே நரம் எல்லாவற்றையும் விட இலகுவானது, புலந்த் ஊச்சா உயரமானது, புலந்தர் பகுத் ஊச்சா மிக உயரமானது, புலந்த் தரீன் சப்சே ஊச்சா எல்லாவற்றையும் விட உயரமானது, கரம் சூடானது, கரம் தர் பகுத் கரம் அதிகம் சூடானது, கரம் தரீன் சப்சே கரம் எல்லாவற்றையும் விட சூடானது. சொல்லுங்க முஃப்தி சாப். முதக்கர் முன்னஸ் ஆண்பால் பெண்பால், பிதர் பாப் தந்தை, பிரதர் பாய் சகோதரர், பிசர் பேட்டா மகன், குலாம் குலாம் அடிமை, மாதர் மா தாய், ஹாஹர் பஹன் சகோதரி, துஃப்தர் பேட்டி மகள், கனீஸ் பாந்தி அடிமை பெண், ஷேரனர் பாக் சிங்கம் சிறுத்தை புலி, நர்ஷேர் பாக் சிங்கம் சிறுத்தை புலி, காவெனர் பைட் காளை மாடு, நர்காவ் பைட் காளை மாடு, ஷேர மாதா பாகன் பெண் சிறுத்தை பெண் சிங்கம் ஒன்று சொன்னால் போதும், மாதா ஷேர் பாகன் பெண் சிங்கம், காவை மாதா காய் பசு, மாதா गाव गाय पशु। அடுத்து நவாசபத் कायदा चट्टन दीरूप की जमा अलिफ नून से हुआ करती है। கீழுள்ள வஸ்துடைய பன்மை அலிஃப் நூன் என உண்டாகிறது. அவர் கைர் தீரூப் பகுல் ஹாசே, மேலும் உயிரற்ற பொருளுடைய பன்மை ஹா என்ற எழுத்துல உண்டாகிறது. தேசே திஃப்லா குல்ஹா, திஃப்லா குல்ஹா என்பதை போல. பாத் அவுகாத் இஸ்கா சிலாஃப் பி துருஸ்த் ஹே, சில நேரங்களில் இதற்கு மாற்றமும் சரியானதாக இருக்கிறது. மசலன் தரஸ்தான் அஸ்பஹா வகைரா, दरख्ता अस्बहा इदल्लाज़े पोंद्रे। बाद इसमों की जमा के लिए ये अल्फाज ज़ियादा किए जाते हैं. சில இஸ்முகளுடைய பன்மைக்காக வேண்டி இந்த அல்பாதுகளை அதிகப்படுத்தப்படுகின்றன. யானி அதாவது யா கா ஜாத் அத், ஜெய்சே தானாயா பச்சகா நாம் ஜாத் ஹயவானாத். நீங்கள் சொல்லுங்க முஜீப். के बाद ज़्यादा करने से सिद्धों की बिनाल तरीन में अधिमान तकलीफ बता दी और यूं तरीन प्रदान अच्छे दोबारा यह तरीन में अधिमान के बिना दोबारा अच्छा सिरंदे இங்கே அரபி போல அல்பியா ஓதணும், தக்குவின் விசானு தூஃபா அத்தனையும் கடந்துக்கு தான் அப்புறம் மிஸ்காத்து போய் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கஷ்டம் பரிசீலனை இல்லை. இந்த இடையிடையே சின்ன காணணும், அப்புறம் போக போக இந்த காணொலி கொண்டே போந்தாங்க. 6 சீகா தானே, 14 சீகாவை இதில் அடைச்சிட்றாரு. ஆணும் பொண்ணும் எல்லாம் ஒன்று தான். அரபியில் முத்தக்கல்லியும் தகுனியாஜமும் முத்தக்கல்லியும் அவதான். இதுக்கு தான் ஆணும் பெண்ணும் ஒன்றும். அஃபாலு பால்து அது தனியாக ஒன்றும் இல்லை. தரப்து ஆணும் சொல்லலாம் பெண்ணும் சொல்லலாம், பால்லாம் ஆணும் சொல்லலாம் பெண்ணும் சொல்லலாம். இது மாதிரி அந்த 14 சீகாவை 6க்குள்ளால் அடக்கி பார்சி உண்டாச்சு. அது எப்படி தெரிஞ்சு கொள்றதுன்னா இந்த முன்பின் பார்த்தோம் தாங்கமாக காப்கார் போடும். சீக்கிரம் ஓதி என்ன விதம் வந்துடணும் சீக்கிரம்.
சொல்லுங்க. बहुत बहुत अच्छा ஏன் இது ஓதாத ஒரு பாஷையினால தான் இதுக்கு இவ்வளோ வார்த்தையும் சொல்லி சொல்லி கொடுத்து சீக்கிரத்தில் மேலே வர்றபோது கீழே தெரியணும்ல, கீழே தெரிஞ்சாதான் மேலே தெரியும். சரி சொல்லுங்க. जानकारी सबसे अच्छा अनेक मिलते कनक சொல்லுத்தான். कलवा ம் कनक्तर बहुत कलवा ம் उद्योग कसपानदे कनक्तरी सबसे कलवा अनेक मिले कसपानदे ம் सबुत हल्का वेलवानदे ம் सबुत्तर बहुत हल्का उद्योग वेलवानदे सबुत्तरे सबसे हल्का अनेक मिले वेलवानदे லேசானது. ऐसा வெயிட்டு கம்மிக்கு சொல்கிறது. வெயிட்டு கம்மிக்கு தான் ஹல்கான்னு சொல்கிறது. ம் नरम नरम मृदुवानदे नरम कर बहुत नरम मृदुवानदे नरम करे सबसे नरम आयते मृदुवानदे बुलंद ऊंचा मृदुवानदे बुलंद कर बहुत ऊंचा நரம்னா மிருதுவானு தெரியும்ல. பட்டு துணி கட்டி துணி பார்த்தோம்னா சாருக்கு பார்க்குற முலாயிம் அப்படிதான் சொல்கிறது. தொட்டா கரு முரடு இல்லாமல் இருந்தால் அதுக்கு பேர் நரம். சரி. அவங்க ரொம்ப நாளாச்சு ராமத்துல தானே. ஏன் ரொம்ப நாள் எங்க பார்க்குற கோபமா? உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? இல்லை இல்லை சௌரியமா உட்காருங்க. சொல்லுங்க. நீங்க சொல்லலாமா? சொல்லலாம், சொல்லுங்க. அடுத்தது मुदक्कर मुअन्नस अनवाल पेनवाल ம் पिदर बाप तंदै பிராதர் பாய் சகோதரன் பிசர் பேட்டா மகன் குலாம் குலாம் அடிமை மாதர் மா அம்மா தாய் ஹாஹர் பெஹன் சகோதரி தங்கை துக்தர் பேட்டி மகள் தனீஸ் பாந்தி அடிமை பெண் சரி. சொல்லுங்க சொல்லுங்க. मुदक्कर मुअन्नस ம் சொல்லுங்கத்தா. बाघ ஷேரனர். बाघ आन सिंगम ம் आन सिंगम नरशेर ம் बाघ आन सिंगम ம் गावे नर ம் बैल ஏன் ரெண்டை காட்டுறாண்டா? முந்தி வந்துச்சுன்னா வேண்டியதில்லை அப்படிங்கிறத காட்டுறாரு. ம் गावे नर ம் बैल आन काड़े मारे ம் नर गावे बैल காளை மாடுன்னு சொன்னாலே போதும், தானாத்தே இருக்கும். சொல்லுங்க. नर गावे बैल काड़े मारे शेर मादा शेरे मादा पेन सिंगम शेरे मादा बागन पेन सिंगम मादा शेर बागन पेन सिंगम गावे मादा काए पशु मादा गावे काए पशु ஒரு செம்படம் இருந்தான். செம்படம் மீன் பிடிக்கிறவன் அவன் ஒரு நாள் போய் மீன் பிடிச்ச போது பார்க்குறதுக்கு அழகான ஒரு மீன் கிடச்சிச்சு. ரொம்ப அழகாக இருக்குது மீன். இதையெல்லாம் பாசால் கொண்டு போய் விற்றா 10 ரூபா 20 ரூபா தான் கேட்பான். இதை கொண்டு போய் பாதுஷாவுடைய மரமணிக்கே கொண்டு போயிடணும். அப்போ தான் நமக்கு இன்றைக்கி எப்படியாவது பல 1000 ரூபா கிடச்சிடும். ஒரு பெட்டியில் போட்டு அதை வளர்த்திக்குவார். அது கொண்டு போனேன். கொண்டு போய் ராஜா பார்த்தோன்னே சந்தோஷம் பொறுக்க முடியல. ஆமாம், ஒரு 1000 ரூபா கொடுப்பான்ட்டார் ஒரு மீனுக்கு. பக்கத்தில் மந்திரி இருந்தார். இப்படிலாம் திடீர்னு 1000 2000 சொல்லலாமா அந்த மீனுக்கு போய்? நம்ம கசானா காலியாகிடாது இப்படி சொன்னீங்கன்னா ரொம்ப சொல்ல பூரா சரிதான்ப்பா. என் வாயிலிருந்து வந்துருச்சே 1000. நான் ராஜாவில் வாக்கு மாறலாமா? என்ன நினைப்பான்? இப்பெல்லாம் ராஜாவாக இருக்கிறானே அப்படின்னு நினைக்க மாட்டான். வாயிலிருந்து வந்துட்டு என்ன செய்யுது? நான் ஒரு யோசனை சொல்லி தர்றேன். இருக்காது வந்தது ஆண்காலன்னு சொன்னதுனால 2 தானே இருக்கும், காலை
பசு 2 தானே இருக்குது, அப்புறம் ஆண் காலண்டின்னு சொல்லணும். அதுக்காண்டி ஒரு வந்தது. அப்போ எனக்கு அவன் சொல்லித்தரேன் யோசனை உண்டு. அவன்கிட்ட கேளுங்க, அந்த மீன் ஆனா பெண்ணாண்டு கேளுங்க, ஆனா பெண்ணாண்டு கேளுங்க. ஆண்டு சொன்னால் நான் பெண்ணு நினைச்சல சொல்லிட்டேன் அப்படின்ட்டு சொல்லிடுங்க. பெண்ணுன்னு சொன்னாலும் நான் ஆண் நினைச்சல 1000 ரூபாய் சொல்லிட்டேன்னு சொல்லிடுங்க, எடுத்துகிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. யார்? மந்திரி. அது ஆனா பெண்ணாண்டா, ஆணுமில்ல பெண்ணுமில்ல கொன்சாண்டா, 2 சாமான் இருக்குன்ட்டான். ஆண்கள் குந்தா மிக்சியில் இருக்குதா இல்லைங்களா, இதுலேயும் பீஸா போகிறோம் அதுலேயும் பீஸா போகிறோம். கொஞ்ச நாளைக்கு அது சிராஜில் அவனுக்கு என்ன காசு, ஆணுண்டு பாகம் பிரிக்கிறதா பெண்ணுண்டு பாகம் பிரிக்கிறதா, எனக்கு தனி சட்டம் இருக்குல்ல. ஓ மந்திரி நீ என்ன இல்லை 2000 ரூபா கொண்டாண்டான். இதெல்லாம் ஹிக்காயத்தை வச்சு அவ்வளோ வருது. போத போறையில் இந்த ஹிக்காயத்தை ஒவ்வொரு நாளைக்கு ஒரு அறிவு, அதெல்லாம் எது பொருத்தமாக இருக்குதோ சும்மா அப்படியே புத்தகத்தில் வச்சிருங்க. அழகா பெண்கள் ஜனங்களுக்கு ஒரு அறிவு தானே. அடுத்த சொல் இன்னைக்கு சொல்லலாமா? சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க, நேரம் ஆகும். ஆரம்பமாக அழிவு நூனு கொண்டு உண்டாகி விடுகிறது. அழிவு நூனினால் உண்டாகி விடுகிறது. உயிரற்றவைகளுக்கு மாறனுடைய வார்த்தை கொண்டு தன்மை உண்டாகிறது. ஜெய்சே இஸ்லாம் சொல்லுனா துல்ஹா என்பதை போல இஸ்தா செலாபி விதிக்கிறார். சில நேரத்தில் இதற்கு மாற்றமும் ஆகமாகும். மசலன் அரப்தான் அஸ்பஹான் वगैरह। बाद इसमों की जमा के लिए ये अल्फाज ज़्यादा किए जाते हैं। சில இஸ்மிகளுடைய தன்மை இந்த வார்த்தைகளிலிருந்து அதிகமாக வருகின்றது. யானி யா லா யா அத்துன்னு சொல்லி வச்சிருக்கோம். जैसे दाना या बचना बचगा सीम की पतल बचा बचगा பச்சுகான்னு இல்லை. எப்படி பச்சான்னு சொல்லும் போது சீமுக்கு பத்தகு வருது, அதை விடக்கூடாது. பச்சகா இனி அடுத்த அப்படி அதை நீ சொல்றீங்களா? சொல்லுங்களா? சொல்லுங்க. அந்த இதை சொல்லுங்க, அந்த ஒன்னது முதக்கரை சொல்லுங்க. ஆண்பால் பெண்பால் தந்தை, பிரதர், பாயி, அண்ணன், பிசர், பேட்டா, மகன், சகோதரன் தான். அண்ணனாகவும் இருக்கலாம், தம்பியாகவும் இருக்கலாம். பிசர், பேட்டா, மகன், குலாம், குலாம் அடிமை, மாதன், மா, அம்மா, காஹர், பெஹன், மகள், தப்தர் சகோதரி. மகன்கிறது அடுத்து வருது. दुखतर दुखतर बेटी मॉडल कनीज कनीज बांधी अடிமை நீங்க அக்ரம் வரலையே, அக்ரம் வரலையே சொல்றீங்களா? வரலையா? ஜமீன் நீங்கள் வரலீங்களா? சொல்றீங்களா? சொல்லுங்க. மாதா காவு தான். அதுக்கு
மாதா காவ் அதுலேயும் கசில் வராது, இவங்களையும் கசில் மாதா காவ் சுக்குன் தான் ரெண்டுலேயும். இப்போ இன்னைக்கு ஓத போகிறது இந்த நவ்வால் சபக்கில் தீர்வுக்கு அழிபணும் வைரதீருக்கு ஹா இருக்கு, அதில் விட்டு போன ஒரு பெரிய ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டமும் சில இசுமுகளுக்கு யா கா அத்து யாத்து இருக்கு, அது எந்தெந்த இடங்களில் எப்படி எப்படி சேர்க்கறதுன்னு விட்டு போன மாபக்கியமான சட்டம் காயிதா. अगर किसी इसम का अगर शर्तुடைய ஏதாவது ஒரு இசுமனுடைய அகர் கடைசியில் அர்த்தம் வரும். ஏதாவது ஒரு இசுமுடைய அருஃப ஆகிர் கடைசி அச்சரம் அலிஃப் அலிஃபாகவோ யா வாவ சாக்கின் சுக்குன் பெற்ற வாவாகவோ ஓத்தோ இருக்குமானால் இந்த அக்கருடைய அர்த்தம். ஏதாவது ஒரு இஸ்மினுடைய கடைசி எழுத்து அலிஃபாகவோ சுக்குன் பெற்ற வாவாகவோ இருக்குமானால் உஸ்கி ஜம்மு கேலியே அதை பன்மை எடுப்பதற்காக வேண்டி யா படானா சாயே யா என்கிற எழுத்தை அதிகமாக்குவது அவசியம். குள்ளியான சட்டம். பாபா சாக்கின் இருந்தாலும் சரி, கடைசி எழுத்து அழிவு இருந்தாலும் சரி, அதில் யாவை சேர்க்கணும். தன்னால் அந்த கடைசி எழுத்து யாவை மாறிடும். அந்த வாவ சாக்கியில் ஒன்றும் மாறாது, வெறும் யாதான். மாறி வர்ற பேச்சு இந்த கடைசி சுக்குன் உள்ளதில் இருக்காது. ஒரு சட்டம் கடைசி எழுத்தில் சுக்குன் உள்ள கடைசி எழுத்து வாசாக்கினாகவும் கடைசி எழுத்து அலிஃபா இருந்தால் ஜாமம் எல்லா பக்கமும். உதாரணமாக ஜெய்சே தானா அறிவாளி தானாயா அறிவாளிகள் பரீரு முகம் அழகானவள் அழகானவள் அது ஆணுக்கு சொல்லலாம் பெண்ணுக்கு சொல்லலாம். முகம் அழகானவன் முகம் அழகானவன். பரீர்வூயா பரீர்வூயா முகம் அழகானவர்கள். ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே லெவல் தான். அது இஸ்திலாவில் அந்த வனமோகினின்னு சின்ன வயது அதுக்கு சொல்லுவாங்க. ஒரு விறகு வெட்டிக்கிட்டு இருந்தால் கோடாலி உள்ளே விழுந்துருச்சுது சின்ன வயசில். உடனே வந்து உனக்கு என்ன வேணும்னாலும் உள்ள முங்கிட்டு கொண்டு வந்து அப்படியே அளவுக்கு சுந்தரியாக இருப்பாள். அதுலேருந்து வந்தது பரிங்கிறது ஒரு ஜின்னு வகையிறால ஒரு ஜின்னு ரொம்ப அழகாக இருக்குமா. அதனால் பரிங்கிற ஜின்னுடைய அழகு வைத்த வேண்டும். பணமோகினின்னு சொல்கிறது தமிழில். அதான் பார்த்திக்காரங்க முகம் அழகானவன் முகம் அழகானவன் சொல்லிட்டாங்க. பரீரு ரூங்கிறது முகம், பரின்னா அந்த ஜின்னு மாதிரி உள்ள ஒரு வஸ்து பெண்ணுக்கு. இப்போ பெண்ணுங்க இல்லாமல் முகம் அழகானவன் முகம் அழகானவன் கடைசி சட்டு சரி தானே. பாவ சாக்கினா இருக்குது பூயா அர்த்தம். अगर किसी इसम दी रूह के உயிருள்ள ஏதாவது ஒரு வஸ்து உயிருள்ள வஸ்துவினுடைய இசுமு கிசியில் வருது. ஏதாவது உயிருள்ள வஸ்துவனுடைய இசுமுடைய ஆகிர்மே கடைசி எழுத்திலே காய முகத்தவி ஹேத்து சொல்லில் வராத ஹாவாக இருந்தால் கைரதீருகாவும் இருக்கணும், கைரதீருகாவும் இருக்கணும். கடைசி எழுத்து ஹா அது வாயில் உச்சரிக்க வராது. வீருவாகவும் இருக்கணும், கடைசியில் முத்தவியாகவும் இருக்கணும். உஸ் ஹாக்கு அந்த தீருவனுடைய ஹாவை காசே
गावनाल पदना चाहिए அந்த ஹாவா காவனா சொல்ல பச்சா பச்சா ஏ பச்சைக்கு எப்படி எழுதுறான் பச்சா இந்த ஹா வரல இதில் ஹாவை சேர்ற போது அந்த ஹா காவா மாறி பச்சகா பச்சகா खाजा खाजा खाजगा खाजाன்னு வருது அந்த ஹா உச்சரிப்பில் வரல அதுக்கு பிறகு ஹாய முகுத்தவி மறைந்து போன ஹா எழுத்தில் இருக்குது உச்சரிப்பில் வரல வாவுக்கு வாவ மாதூலான்னு சொல்கிறப்ப அதுக்கு வாவ மாதூலா இதுக்கு ஹாய முகுத்தவி காஜாண்டா நண்பன் காஜகாண்டா நண்பர்கள் காஜா காஜாவுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு நண்பன் அதே மாதிரி எஜமானன் அல்லாவுக்கு கூட காஜான்னு சொல்லலாம் அல்லாவுக்கு வல்லவன் இந்த காஜாவுக்கு குதிரத்து வாழாங்கிற அர்த்தம்லாம் இருக்குது எஜமானங்கிற அர்த்தம் எஜமானங்கிற அர்த்தத்தில் அல்லாஹ்தால தானே எல்லாத்துக்கும் எஜமானன் இப்போ நீங்கள் நண்பன் ஒரு அர்த்தத்தை வச்சுக்கோங்க அப்போ அந்த ஹா வந்து காவா மாறிடுச்சு இல்லை என்ன அடுத்தது अगर किसी इसम பைரதி ரூஹ்கே முதல்ல சொன்னது தீரூஹு இப்போ உயிரில்லாத ஏதாவது ஒரு வஸ்துவனுடைய இசுமினுடைய கடைசியிலே ஆய முகுத்தபியோ உயிருள்ளதில் ஆய முகுத்தபியா இருந்தா அந்த ஹா வந்து காவா மாறுது வைரதீருடைய इसमें आया मोतिया उसको गिरा देना चाहिए அந்த ஹாவை வெளுத்தாட்டி விடுறது அவசியம் தீருவுக்கு கைர தீருவுக்கு தீருவாக இருந்தால் காவா அந்த அது காவா மாறிடும் கைர தீருவாக இருந்தால் ஜெய்சே ஹானா வீடு அந்த ஹானாங்கிறதுல ஹே வரலேன்னு உச்சரிப்பு கைர தீருகா இருக்குல்ல அதில் ஹானஹா முறைப்படிக்கு ஹாதான் கானூன் படிக்கு விழுந்துருச்சு வைர தீவிரம் இருந்தால் அது விழுந்துடும் தீருகா இருந்தால் அது காவா மாறிடும் இதெல்லாம் மனசுக்குள்ளால் வச்சிருந்தேன் தானா அந்த தானா அழிவு போட்டால் அறிவாளி இந்த ஹா வந்துச்சுன்னு சொன்னால் வித்து வித்து அப்பத் வித்து தானஹா வித்துக்கள் அப்பாத் இனி அடுத்தது சீக்கிரம் ஓதிடலாம் அல்ஃபால முஃபரதாத் ஃபீல் ஹாத்தி யானை சுதர் சுதர் ஊண்ட் ஒட்டகை ஆஹூ ஹிரண் ஹாவ் கசர் மான் உங்கள் தமிழ் ஆகு அல்ல ஆகு அந்த தமிழ் அல்ல இது பாலிசி கோஸ்பந்த் பக்ரி ஆடு அந்த பந்துங்கிறத பேயாவும் உச்சரிக்கலாம் பாவாவும் கோஸ்பந்த் பக்ரி ஆடு அப்போ அதில் வந்து பூசீனா பாபா மாரூஃப் பூசீனா பந்தர் குரங்கு குறுகு பேடியா ஓனாய் ஏற்கனவே ஷகான்னு ஒன்று வந்துருக்குது தது தது தரிந்தா கீறி கிழித்து திங்கும் துஷ்ட பிராணி சபு அரபில சபு சீனு பே ஐனா வனவிலங்கு சிறுத்தை மொத்தத்துக்கு பேர் வனவிலங்கு கரடி சிங்கம் நம்ம மற்றதை போல முதல்ல நகத்தை கொண்டு வாரி பூரா ரத்தம் வரும் ரத்தத்தை முதல்ல குடிச்சுக்குவோம் அதுதான் சூப்பு அதுக்கு பிறகு கறியை திங்க வனவிலங்குக்கு சொல்லலாம் அடுத்த அப்படி சுகுது
சீமுக்கு லம்மு கைனுக்கு சுக்கணும். உள்ளு ஆந்தை. ஆந்தை இப்படி பெரிய கண்ணாக இருக்கும், கொலக்கட்டை மாதிரி நிற்கும். சத்தம் கேட்கும் 1 கிலோ கங்கிட்டு நாய் இந்த மாதிரி உள்ளாத பிராணி நூசத்து. ஆந்த கத்திச்சுன்னு சொன்னால் அந்த மாதிரி மூத்து உண்டாகும். மூத்துண்டு அந்த மகல்லாவுக்குள்ளார ஒரு இடிஞ்சு விழுகும். ஏதாவது ஒரு முசீபத்து இறங்கினா அது தெரிஞ்சு போயிடுது. ஆந்த புல்லாத பிராணி. இந்த குளக்கட்டை மாதிரி இங்கே இப்படித்தான் உட்காந்துருக்கும். ஆமாம் இல்லை, அரபியில் வேற ஒன்றும் இருக்க பேர் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. ஆமத்தா பூமத்தா மாதிரி இருக்கு. பூம் அப்படின்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. அடுத்து அப்படி பூங்க. சகன் ஜகன் சீல் பருந்து ஜாகு கவ்வா காகம் குஞ்சஷ் சிடியா குருவி குஞ்சஷ் குஞ்சஷ் சமஸ்கிருதம் மாதிரி இருக்குதோ. சிடியா உஸ்வூர் உஸ்வூர் அரபியில் குருவி. தாவூஸ் மூர் மயில். பாவ மாரூப். உருதுல மூருண்டா தாவூசு மூர். உருதுல மூருண்டா குயில். மூருண்டா தாவூசுன்னு மயில். மயில் நல்லா பண்ணும். உருதுல தாவூசு ஃபாரிசி, மூருங்கிறது உருது. அது மயிலுங்கிற அர்த்தம். அதே மூரை ஃபாரிசியில் சொன்னால் எறும்பு. மூருண்டா எறும்பாயிடும் ஃபாரிசியில். உருதுல மூருண்டா மயிலாயிடும். இது வரப்போகுது. சர்தான் கீக்குடா நண்டு. நண்டு நீங்கள் கீக்குடாவே இது கேக்குடான்றாதீங்க. இது கேக்குடா பிஸ்கட் இல்லடா கேக்குடா அப்படி அந்த தமிழ் கேக்குடா இல்லை, கீக்குடா. கீக்குடான்னு என்னது? நண்டு. நண்டு சாப்பியாக்கள் அதையும் சாப்பிடுவாங்க. சமுத்திரத்தில் இருக்கிற அத்தனையும் சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க. ஆமாம், எல்லாம் சாப்பிடலாம். ஏதாவது 1-2 தவிர அது பூரா மீனுடைய இடத்துல சேர்ந்ததுங்கிறாங்க. அடுத்த கஜுதும் பிச்சு தேல். அக்ரப் அக்ரப் ஒரு அரபியில் சொல்லுவாங்க. அதில் நம்ம 5வது சூறாவில் போய் கொடுக்குறாருல்ல, மக்காமாத்து ஹரீரியா அல் அக்காரிபு கல் அக்காரிபி அப்படிம்பாங்க. எப்படி? முந்தினது அலிஃபு. அல் அக்காரிபு சொந்தக்காரர்கள், நெருங்கிய சொந்தக்காரர்கள். கல் அக்காரிபி தேடை போன்றவர்கள். ஆயினும் சொந்தம் ரொம்ப நெருங்க எச்சரிக்கையாகத்தே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் அடுத்தவண்டியாச்சும் மன்னிச்சுக்குவேன். இந்த சொந்தத்தில் எச்சரிக்கையாக இல்லாட்டா மன்னிக்கவே மாட்டாங்க. அதனால தேலை போல கொட்டிடுவாங்க. அப்படி போட்டு கஜுதும் கஜுதும் இந்த 3 போட்டு வச்சுக்கிறான். மார் சான்பு பாம்பு மூர் சியோன்டி எறும்பு. அப்போ 3 சியோன்டின்னு வருது. இங்கே ஃபார்சியில் 3, உருதுல 3ண்டா தாவூசுக்கு 3, உருதுல வேண்டா மயில். உருதுல 3ண்டா மயில், ஃபார்சியில் 3ண்டா எறும்பு. எறும்பு மூர் சியோன்டி. சியோன்டி சியோன்டி சீமுக்கு கசுரு சியோன்டி. எறும்பு எறும்பு. மக்கஸ் மக்கி. துபாபு. மூஷ் பாவ மாரூபு.
சூஹா நல்ல பறக்கத்தான பிராணிகளாக வருது. மூஸ், சூஹா, எலி, எலி, சைத்தான், பெரிய சைத்தான் இந்த எலி. அதுதா ரொம்ப ரொம்ப கீழா. நீ இங்கிட்டு அடிச்சீங்கன்னா அங்கிட்டு ஓடிடும். மூஸ், சூஹா, எலி. சங்கு, பத்தர், அது வந்து கல், கல். கோ, பாவ மஜ்ஹூல், கோ, பஹாட், மலை, ஜபல், ஜபல், ஜபல். சாக், குவா, குன்வான்னு சொல்லக்கூடாது, நூனை மறைச்சணும். குவா, குவா, கிணறு, பீரு, பீரு. கியா, காஸ், புல், புல், புல்லு. கார், காண்டா, ஏற்கனவே வந்திருக்குது முள்ளு. நோட்டி, அதை நான்னு சொல்லுவாங்க, நூனை உச்சரிக்கும் சொல்லுவாங்க, நூனை குன்னாவும் சொல்லுவாங்க. நான் ரெண்டு சொல்லுவாங்க. நூனை இல்ஹாரும் செய்வாங்க, நூனை மறைக்கவும் செய்வாங்க. ரொட்டி, ரொட்டி. காஜா, சாஹிப், நண்பன். நவாசிஷ், மெஹர்பானி, ரஹ்மத், கிருபை, ரஹ்மத்துடைய அர்த்தம். நாமா, கடிதம். பரீரு, பரீருன்ற முகமழகானவன். खूबसूरत, பர்வானா, பத்தங்கா. பர்வானா எழுதுங்க. இஜாசத்து நாமா, ஹுக்கும் நாமா. இஜாசத்து நாமாண்டா அனுமதி சீட்டு, ஹுக்கும் நாமாண்டா கட்டளை கடிதம். அதில் உருதுல சொல்றது இஜாசத்து நாமா, அதுக்கு என்ன அர்த்தம்? அனுமதி சீட்டு. ஹுக்கும் நாமா, கட்டளை கடிதம். ரெண்டு அர்த்தம் இருக்குது. பத்தங்கா அனுமதி சீட்டு, கட்டளை கடிதம். ரீகு, பாலு, மணல், மணல், மணல். அது பெரிய கிஸ்ஸா. மணல் எடுக்கிறது பெரிய சட்டமாவில் இருக்குது. இப்போ பெரிய பிரச்சனையாவில் இருக்கு. ரீகுனா பாலு, மணல். ஷம்ஷேர், யாய மஜ்ஹூல். ஷம்ஷேர்னா தல்வார். அதோட இருக்கட்டும். இன்னைக்கு போய் சாய குடிச்சிட்டு வாங்க. என்ன சத்தம் வெளியில?